சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்கிற மாதிரி இந்த தேர்தலில் அவரை வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க. எந்த தேர்தலையுமே சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ சாதாரணமாக நினச்சிட முடியாது. சீமானே எல்லா மேடையிலையும் சொல்கிற மாதிரி 1% வாங்கின கட்சி வந்து நிலைச்சு நின்றதாக சரித்திரமே இல்லை. நாங்கள் 1% வாங்கி இப்போ 8.5% 8.25% வாங்கி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறோம். இது எந்த கட்சிக்கும் நடக்காதது, எங்கள் கட்சிக்கு வந்து மக்களினுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக சொல்கிறார். அவங்களுக்கு நடக்கிற தேர்தல் சட்டமன்றமாக இருந்தாலும் பாராளுமன்றமாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு என்ன கொள்கையை முன்னிறுத்துறாங்க, அதுக்காக நம்ம அவங்களுக்கு வாக்களிப்போங்கிறது தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்லலாம் வாக்களிக்கிறவங்க வந்து உடனே வந்து சீமானா சரிப்பா இந்த கட்சி இருக்கா ஒரு மாற்றா அப்படின்னு போடுறவங்கெல்லாம் ரொம்ப குறைச்சல். சீமான் பேச்சு ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், ரொம்ப அந்த ஃபென்ஸ் செட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி உட்காந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு இவருக்கு சப்போர்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு நாம் தமிழருக்கு வாக்களிக்கிற மக்கள் வந்து ரொம்ப யோசித்து தான் அவங்களுக்கு வந்து அந்த வாக்காக கன்வெர்ட் ஆகுறாங்க. உடனே டக்குன்னு ஓவர் நைட்டில் கன்வெர்ட் ஆகிற வாக்கெல்லாம் இல்லை சீமான் கிட்ட, நாம் தமிழர்கிட்ட. அதனால் வந்து அந்த வாக்கு வந்து டக்குன்னு வெளியவும் போயிடாது. இன்னைக்கு ஒரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு சீமானை பாராட்டுறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். ரஜினி படத்தில் டைலாக் படையப்பாலை சொல்கிற மாதிரி ஏன் வழி தனி வழி அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சீமானுடைய வழி தனி வழி. அது யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அவருடைய முடிவு. அது அவர் தெளிவாகவே இருக்கார், தீர்க்கமாக இருக்கார். இல்லை எனக்கு இப்பயும் ஆட்சி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் வந்து 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கூட வரட்டும். எப்பயோ எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் அந்த என்னுடைய கனவை நிறைவேற்றுவாங்க. அது நானே என் கனவை நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவர் பல இடத்துல அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். அதனால் அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொள்கை சமரசம் செஞ்சுட்டு எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி போவாராங்கிறது அவருடைய பேச்சை வச்சு பார்க்கும்போது அதுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் தோணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது தனியாக நின்று ஓட்டு வாங்கியிருக்காங்களா? இப்போ என்டிகே தவிர்த்து சொல்கிறேன். என்டிகேவை தவிர்த்து இல்லை. அப்போ என்டிகேக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி. ஸோ அந்த ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு வேற யாருமே அந்த மாதிரி கிளைம் பண்ண முடியாது. நம்பர் சின்னதாக இருக்கலாம், பட் இது அவங்களுடைய நம்பர், அவங்களுடைய சொந்த எண்ணிக்கை. மற்ற இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸை வந்து சாடுவாங்க, காங்கிரஸ்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்குதுன்னு. இப்போதான் பெரிய சண்டை ஓடிட்டு இருக்குது திமுக காங்கிரஸ்குள்ள. காங்கிரஸ் திருப்பி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? இப்போ திமுக எங்கேயாவது தனிச்சு நின்றுருக்கா எலெக்ஷன்ல? இல்லையே. அப்போ திமுகவுக்கு மட்டும் எத்தனை % வாக்கு வங்கிங்கிறது நின்னா தானே தெரியும். இப்போ இன்னைக்கு சீமான் மாதிரி தனிச்சு நிற்கிறதுக்கு திமுக ரெடியா? இவ்வளோ தூரம் பெருசாக பேசுகிறாங்கல்ல, நாங்கள் யாரும் தெரியுமா, நாங்கள் பணம் காட்டு நிறைய சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்கிறீங்கல்ல. தனியாக நின்று ஒரு எலெக்ஷனில் நின்று காமிங்களே. நீங்கள் தனியாக ஒரே ஒரு எலெக்ஷனில் நின்று காமிங்களே, எவ்வளோ வாக்கு வங்கின்னு தான் பார்த்துடலாமே நம்ம. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு உண்டான அந்த வாக்கு வங்கிங்கிறது இருக்குது. பட் இப்போ அண்ணாமலை வந்து இந்த மாதிரி சீமான் அவர்களை வந்து பாராட்டி பேசினாலேயே அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பப்ளிக் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. சீமானவர்களை இந்த தேர்தலை லேசாக எதை போட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. 2024 அப்புறம் கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு செஞ்சிருந்தாரு. இப்போ அவரே இந்த மாதிரி பேசியிருக்காரு. மறுபுறம் அதிமுக அலையன்ஸில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியிலேருந்தே ஒரு செய்தியை வந்து வெளியாகிட்டே வருது. இப்போ இவர் நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறது அதிமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க. அண்ணாமலை ஃபாலோவர்ஸும் நாம் தமிழர் வந்து ஆதரிப்பாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் செய்திகள் வெளியாகுது. இப்போ அண்ணாமலை இதை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்கிற மாதிரி இந்த தேர்தலில் அவரை வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க. எந்த தேர்தலையுமே சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ சாதாரணமாக நினச்சிட முடியாது. காரணம் என்னென்னா, அந்த ஒரு கட்சி அவங்க தமிழ் தேசியங்கிற கொள்கையை வச்சுக்கிட்டு 2 சட்டமன்ற தேர்தல் 2 பாராளுமன்ற தேர்தல் எதுலேயுமே கொள்கை சமரசம் இல்லாமல் யாரு கூடயும் கூட்டணி வைக்காமல் பயணிக்கிறாங்க. சீமானே எல்லா மேடையிலையும் சொல்கிற மாதிரி 1% வாங்கின கட்சி வந்து நிலைச்சு நின்றதாக சரித்திரமே இல்லை. நாங்கள் 1% வாங்கி இப்போ 8.5% 8.25% வாங்கி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறோம். இது எந்த கட்சிக்கும் நடக்காதது, எங்கள் கட்சிக்கு வந்து மக்களினுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக சொல்கிறார். அது இல்லாமல் போன தடவை பாராளுமன்ற தேர்தலில்
இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் சேர்க்க இன்னைக்கு நாம் தமிழருக்கு ஒரு 4-5 எம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது யாருக்கு தெரியும்? சீமானவர்களுக்கே தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 36 லட்சம் மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கு நடக்கிற தேர்தல் சட்டமன்றமாக இருந்தாலும் பாராளுமன்றமாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு என்ன கொள்கையை முன்னிறுத்துறாங்க, அதுக்காக நம்ம அவங்களுக்கு வாக்களிப்போங்கிறது தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்லலாம் சீமானுக்கு வாக்களிக்கிறவங்க வந்து உடனே வந்து சீமானா சரிப்பா இந்த கட்சி இருக்கா ஒரு மாற்றா அப்படின்னு போடுறவங்கலாம் ரொம்ப குறைச்சல். சீமான் பேச்சு ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், ரொம்ப அந்த ஃபென்ஸ் செட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி உட்காந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு இவருக்கு சப்போர்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு நாம் தமிழருக்கு வாக்களிக்கிற மக்கள் வந்து ரொம்ப யோசிச்சு தான் அவங்களுக்கு வந்து அந்த வாக்காக கன்வெர்ட் ஆகுறாங்க. உடனே டக்குன்னு ஓவர் நைட்டில் கன்வெர்ட் ஆகிற வாக்கெல்லாம் இல்லை சீமான் கிட்ட, நாம் தமிழர்கிட்ட. அதனால் வந்து அந்த வாக்கு வந்து டக்குன்னு வெளியவும் போயிடாது. உள்ளார வர்றதுக்கு வந்து எப்படி காலங்கள் பிடிக்குதோ அதே மாதிரி அந்த வாக்குகள் வெளியே போகிறதுக்கும் காலங்கள் எடுக்கும். அப்போது இவர் வந்து இன்னைக்கு எந்த கட்சி கூடயும் கூட்டணி, அது வெறும் அதிமுகன்னு மட்டும் இல்லை. இன்னைக்கு சமீபமாக கொஞ்ச நாள் பல மாதங்களுக்கு முன்னாடி அந்த ஆனந்த விகடனில் கூட ஒரு காவி ட்ரெஸ்ஸை சீமானுக்கு போட்டு ரஜினிகாந்தை போய் சந்திச்சாருன்னு சொல்லிட்டு காவி பெயிண்ட்லாம் கூட அப்போ அடிக்க பார்த்தாங்க. ஸோ அதில் அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது சார். இன்னைக்கு வந்து உதயநிதி அவரோட பிறந்தநாள் தொகுப்பு அந்த ஆமாம். ஸோ அது கொஞ்சம் நல்லாவும் போகணுங்கிறதுக்காக இவருடைய ஃபோட்டோவை போட்டு ரஜினி வெள்ளையில் இருக்காரு, சீமான் வந்து காவி ட்ரெஸ்ஸில் இருந்தார். ஸோ அப்படி ரஜினியை சந்திக்கிறனாலேயே இவர் காவி மயம் ஆகுறாரு அப்படின்னாக்கா ரஜினிக்கும் காவியை போட்டிருந்தீங்கன்னா ஒரு நியாயம். ரஜினியை வெள்ளையும் காமிச்சிட்டு நீங்கள் சீமானை மட்டும் காவியில் காமிக்கும் போது அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுங்கிறத நான் பல இடத்துல பேசியிருக்கேன் நான். ஸோ அப்போது சீமான் அவர்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த கட்சி கூடயும் கூட்டணி போகிறதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு தனித்து தமிழ் தேசியம் மட்டுமே கொள்கை. ஏன்னா இப்போ இன்னைக்கு அவர் சீமான் வந்து இன்னைக்கு கூட்டணி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் எந்த கட்சியாக இருந்திருக்க முடியும்னா அது விஜயனுடைய தாவேக்கா தான். அது அவரே கூட சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொள்கை சமரசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால அவர் அதையும் நிராகரிச்சிட்டார். ஸோ அப்படி வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களே வந்து ஏன்னா எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளோ எந்த கரையும் அவர் மேலே இது வரைக்கும் விஜய் மேலே இல்லை. அப்போ அந்த மாதிரி கட்சிகள் கூட நீங்கள் கூட்டணி சேரலிங்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அந்த பிரதான கட்சிகளோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகள் கூடயுமே சீமான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடியது தான் இது. தேர்தல் அரசியலுக்கு கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதாங்கிறது அது வேற விவாதம். ஆனால் சீமானுடைய எண்ணம் என்னன்னா, இல்லை நான் கொள்கை சமரசம் பண்ணிக்க மாட்டேன், என்னுடைய வழி தனி வழி. ரஜினி படத்தில் டைலாக் படையப்பாலை சொல்கிற மாதிரி என் வழி தனி வழி அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சீமானுடைய வழி தனி வழி. அது யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அவருடைய முடிவு. அது அவர் தெளிவாகவே இருக்கார், தீர்க்கமாக இருக்கார். இல்லை எனக்கு இப்பயும் ஆட்சி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா இன்னும் வந்து 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு கூட வரட்டும், எப்பயாவது எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் அந்த என்னுடைய கனவை நிறைவேற்றுவாங்க, அது நானே என் கனவை நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவர் பல இடத்துல அவர் பேசுறதெல்லாம் நம்ம கேட்குறோம். அதனால அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொள்கை சமரசம் செஞ்சுட்டு எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி போவாராங்கிறது அவருடைய பேச்சை வச்சு பார்க்கும்போது அதுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் தோணுது. சார் அண்ணாமலை இந்த மாதிரி இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாரு. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக அந்த அலையன்ஸ்ல அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு. அண்ணாமலை எதை நோக்கி சார் நகர்றாருன்ற ஒரு கேள்வி. ஏன்னா நடுவில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் அதிப்பது. ஸோ அண்ணாமலையோட நிலைப்பாடு 2026 தேர்தலில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி தலைவரானதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவை ரொம்ப துரிதமாக ஆக்டிவாக வளர்த்தினார். ஏன்னா வெரி அக்ரெசிவ் லீடர், ரொம்ப அசட்டிவான லீடரும் கூட. சில நேரத்தில் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுவோ அதே வந்து உங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டாகவும் மாறிடும். அதில் ரொம்ப நம்மளுடைய ஒவ்வொரு எதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோமோ பலன்னு சொல்கிறோமோ அந்த பலத்து மேலே ரொம்ப அதீத கண்காணிப்பு இருக்கணும். இல்லைன்னா அந்த பலமே பலகீனமாக மாறிடும். அந்த மாதிரி வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து இல்லை நான் வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து அதுக்காகலாம் பாலிடிக்ஸ். நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல், இன்னைக்கு சீமான் வந்து அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, அவர் கட்சியினுடைய தலைவராக இருக்கார், அவர் எந்த முடிவை வேணால் எடுக்க முடியும். அந்த முடிவுக்கு வந்து அவங்க கட்சியும் நிர்வாகிகளும் கட்டுப்பட்டு வருவாங்க. நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறீங்க, இன்னும் வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் கூட்டணி அரசியலில் பிரதானமான பங்கெடுக்கக்கூடிய கட்சிங்கும் போது நீங்கள் நெளிவு சுழிவு விட்டு கொடுத்து போகிறது, காம்ப்ரமைஸு இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்சிக்கு உட்கார முடியாது.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவருக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் பெரிய மோதல் இருந்துச்சு. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய கட்சியை வளர்த்துறதுக்காக நிறைய அதிமுகவை அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாரு. அதனால குறிப்பா தான் திமுகவுக்கு எதிராக பாஜக வந்தாதான் பாஜக அதுக்கு பின் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்தார். ஆமா, அப்ப வந்து அவங்க என்னன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அதிமுகவை அடிச்சு இங்க வந்து அவங்க வந்து திமுகவை ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு இவரை நோக்கி நோக்கி அவங்க பேசுற அளவுக்கு அந்த களத்தை மாத்தினாரு. அது அவங்களுடைய சாதுரியம். அதுல எனி ஸ்ட்ராட்டஜி இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தெம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப அந்த 2024 கூட்டணி பிரிஞ்சதே அண்ணாமலையினுடைய பேச்சுக்கள் தான் அப்படிங்கிற காரணமாக இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் கடைசி வரைக்கும் வந்து அமித்ஷாவும் மோடி அவர்களும் அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு அவங்க விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து கட்சி தலைவராக இருக்கும்போது பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்டர்னல் லீடர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பட் இது இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் கூட்டணி அவங்களோட சேராமல் சீட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு. பட் இருந்தாலும் அண்ணாமலை வாஸ் அடமெண்ட். பட் அவங்களும் அவங்க சைடில் காய் நிறுத்தி பார்த்தாங்க, அண்ணாமலையை டிஸ்டர்ப் பண்ணாமல். ஆனால் எடப்பாடி தான் சொல்லிட்டாரு, இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது, அவர் தலைவராக நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி பேசும்போது நம்ம கூட்டணியில் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் தீர்க்கமான முடிவை எடப்பாடியார் அவர்கள் எடுத்தார். இப்போ கூட வந்து அவங்க முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் அண்ணாமலை வந்து பதவியை மாற்றுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அதிமுகனுடைய டிமாண்ட். ஏன்னா இங்கே மாதிரி இருக்கும்போது நாங்கள் ஏன்னா காலையில் மீட் பண்ண வேண்டியது அந்த ப்ரெஸ் மீட் அமித்ஷா வந்திருக்கும் போது சாயந்தரம் தான் நடக்குது. இதெல்லாம் வந்து எங்களுடைய இது எல்லாம் என்னென்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் எடப்பாடியினுடைய ஸ்டாண்டாக இருந்துச்சு. அதை அமித்ஷாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்து அதை பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை ரொம்ப நேரம் நடந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு கட்சிக்குமே அவங்களுக்குன்னு வரும்போது அந்த ஒரு பிடிப்பு உடன்பாடு தங்களுடைய கட்சி தானே ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஸோ அந்த இதில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. இல்லை இது வந்து சும்மா நாங்கள் இப்படியே வச்சுட்டு நாங்கள் போய் கூட்டணி சேர்ந்தோம்னாக்கா அதில் வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும், எங்களுக்கு வந்து வர்றதுல பிரச்சனை இல்லை, ஆனால் இது எதனால் கூட்டணி உடைஞ்சதோ அந்த காரணத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்க அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி வந்து அவரை பண்ணினாங்க. இதில் அண்ணாமலை அவர்களுக்கு மிகவுமே மன வருத்தம். இன்றைக்கி பாரதிய ஜனதா மாதிரி கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறுமை ரொம்ப அவசியம். அவங்கள கட்சிக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய ஆட்களை அவங்க எப்படி இருந்தாலும் மேலே கொண்டு போயிடுவாங்க லாங் டேர்மில். நீங்கள் ஐயா கணேசன் முன்னாள் இருந்த எல் கணேசன் ஐயா அவர்கள் எடுத்துக்கங்க, சிபி ராதாகிருஷ்ணனை எடுத்துக்கங்க, அக்கா தமிழிசை அவர்களை எடுத்துக்குங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த ஒரு நபர்களாக இருந்தாலும் அவன் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த கட்சிக்காக பணியாற்றுறவங்களை தூக்கி போட்டுற மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அந்த வயசிற்கு உண்டான வேகம் அதிகமாக இருந்தனால அவர்னால இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சில முரண்பட்ட கருத்துக்களெல்லாம் வெளிப்படுத்தாரு. நான் வந்து வாயில மனசில் என்ன படுதோ அதை பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது ஒரு கட்சிக்கு நல்லதில்லை. ஏன்னா ஒரு கட்சின்னு இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடு வேணும். கொள்கைகள் எப்படி முக்கியமோ அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளும் முக்கியம். இப்போ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வாய்க்கு வர்றதை பூரா நான் பேசுவேன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு குடும்பம்னே இருக்கும்போது குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா? அந்த குடும்ப மெம்பர்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் இல்லை நான் எப்படி வேணா இருப்பேன்னு இருந்தால் அந்த குடும்பம் சிறந்து விளங்க முடியுமா? அந்த மாதிரி தான் ஒரு கட்சியும். அப்போ அதில் வந்து அண்ணாமலை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டார் அந்த டைமில். அவருக்கு என்னன்னா வருத்தம், நம்ம இந்த அளவுக்கு வந்து கட்சிக்கு வந்து இவ்வளோ அக்ரெசிவாக கொண்டு போய் இவ்வளோ அதுலலாம் எந்த மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலையினுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சில நேரத்தில் வந்து யூ ஹாவ் டு வின் அ பாயிண்ட் டு வின் அ மேட்ச். அப்போ வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பாரதிய ஜனதா மாதிரி கட்சியில். ஸோ அப்போ இவருடைய சில குறைபாடுகள் எல்லாம் வருது. பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அமிக்கபிளாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா பேச்சுவார்த்தைகள் அண்ணாமலைக்கும் அவங்க நிர்வாகிக்கெலாம் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி நடுவில் கூட அண்ணாமலை ஆதரவாளர்களே அண்ணாமலை அன்பு கூட்டம்ங்கிற பேனரில் டிவியில் பேச ஆரம்பித்தாங்க. பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அவங்க பாரதிய ஜனதா கருத்தை போய் தெரிவிக்கும் போது கூட அண்ணாமலை அன்பு கூட்டம்ங்கிறதுல டைட்டிலில் போட்டு போய் உட்காந்து பேசுகிற அளவுக்கு இதாக பண்ணாங்க. அதையெல்லாம் வந்து பாரதிய ஜனதா மேலிடம் ரசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாகவே அண்ணாமலை அவர்கள்ட்ட பேசியிருக்காங்கங்கிறது தான் தகவல் வருது. அதோட அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த ஒரு வருத்தம் தான், நம்ம நல்லா கொண்டு போயிட்டு இருந்தோம் நம்மளே திடீர்னு வந்து. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையிலே இன்றைக்கி பாரதிய ஜனதா பயணம் பண்ணிட்டு இருந்துன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு முதல்வர் வேட்பாளருங்கிறதுல யார் அறிவிச்சிருப்பாங்க? அண்ணாமலை. அப்போ அந்த ஒரு முதல்வர் வேட்பாளருங்கிறத விட்டுட்டு இன்னைக்கு நீங்கள் வேற ஒரு வேட்பாளருக்காக நீங்கள் ஆதரவு நம்ம போய் எப்படி கொடுக்குறோங்கிற ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் அண்ணாமலைக்கு.
அந்த ஏமாற்றம் கோபம் மாறுது. அந்த கோபம் வந்து சில தவறான முடிவுகளை எடுக்க வைக்குது. பட் பாரதிய ஜனதா மாதிரி கட்சிக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க அவ்வளோ சுலபமாகவும் அவங்க வந்து இல்லை நீ ஒத்து வரலையா போ அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. மற்ற மாநில கட்சிகள் மாதிரி அவங்கள வந்து எப்படி வந்து சமாதானப்படுத்தி அவங்கள கட்சிக்குள்ளார கொண்டு வந்து, ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலைக்கு பெரிய ஸ்டஃப் இருக்கு, அண்ணாமலைக்கு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, இஸ் அ வெரி குட் லீடர், he can be a great leader also. பட் அவங்க இந்த கொஞ்சம் ஒரு அவசரத்தன்மை வந்து அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. அதை அவங்க எல்லாம் பேசி கரெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானில் வச்சுருப்பாங்க. நவ் அண்ணாமலை இஸ் வெரி அமிக்கபிள், அப்படி தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார் இப்போ 2024 திமுக அதிமுக போட்டிது நாம் தமிழர் மாற்றுன்ற புள்ளியில் இருக்கும்போது இன்னொரு மாற்றம் வந்து பாஜக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே ஒரு ஐக்கானா வச்சு தான் 2024 தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. அதில் கூட்டணியாக நின்று பார்த்தாலும் அண்ணாமலைக்கான ஒரு வாக்குகள் வந்து அதில் இடம்பெற்றிருந்தது, அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் அதில் இடம்பெற்றிருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ அதிமுக பாஜக அலையன்ஸ் அமையுது, அண்ணாமலை அதிருப்தியாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தெரியுது. இது வந்து 3வது முறை 4வது முறை சீமான் அவர்கள் வந்து அண்ணாமலை வந்து புகழ்ந்து பேசுகிறாருன்றப்போ அந்த 2024 மாற்றுன்னு விழுந்த வாக்குகள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் வந்து இப்போ நாம் தமிழர் பக்கம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல, இது இல்லை அதில் எனக்கு முழு உடன்பாடு இல்லை. என்ன முழு உடன்பாடு இல்லை, இல்லை உடன்பாடு இல்லை. இல்லை உடன்பாடு என்னன்னாக்கா, இன்னைக்கு ஒரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு சீமானை பாராட்டுறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ சீமான் அவர்களே முதலமைச்சரை பாராட்டுறாரு, முதலமைச்சர் சீமான் கிட்ட வருத்தம் தெரிவிக்கிறாரு அவங்க தந்தையார் இறந்ததுக்கு, இவரும் அவங்களுடைய தந்தை இறந்ததுக்கு போய் விசாரிக்கிறாரு. சீமானும் பல இடத்துல சொல்றாரு மனித நேயம் ரொம்ப முக்கியம், கட்சி கொள்கை சண்டைங்கிறதெல்லாம் தனி, பட் மனித உறவுகள்னு வரும்போது எல்லாத்தையும் சமமாக பார்க்கணுங்கிறது. அண்ணாமலை இந்த மாதிரி அதை பண்ணுறது வந்து எனக்கு நல்ல விஷயமா தான் தெரியுது. என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது தனியாக நின்று ஓட்டு வாங்கியிருக்காங்களா? இப்போ என்டிகே தவிர்த்து சொல்றேன், என்டிகேவை தவிர்த்து இல்லை. அப்போ என்டிகேக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி, வேற யாருக்கும் வந்து கூட்டணியில் இல்லாமல் வாக்கு வங்கி இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு 8.2ங்கிறது சீமானுக்காக நாம் தமிழருக்காக அவங்களுடைய கட்சிக்காக விழுந்த வாக்கு தான். இது வேற எந்த யாரும் கூட்டணி போய் சேர்ந்தாங்க அவங்களுக்காக இருந்த வாக்குங்கிறது யாருமே நீங்கள் வந்து அதை டிஸ்பியூட் பண்ண முடியாது, கிளைம் பண்ணவே முடியாது. அது அவங்களுடைய ஓன் ஓட் பேங்க். ஸோ அந்த ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு வேற யாருமே அந்த மாதிரி கிளைம் பண்ண முடியாது. நம்பர் சின்னதாக இருக்கலாம், பட் இது அவங்களுடைய நம்பர், அவங்களுடைய சொந்த எண்ணிக்கை. மற்ற இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸை வந்து சாடுவாங்க, காங்கிரஸ்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்குதுன்னு இப்போதான் பெரிய சண்டை ஓடிட்டு இருக்குது திமுக காங்கிரஸ்குள்ளார். காங்கிரஸ் திருப்பி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? இப்போ திமுக எங்கேயாவது தனிச்சு நின்றுருக்கா எலெக்ஷனில்? இல்லையே. அப்போ திமுகவுக்கு மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வங்கிங்கிறது நின்னா தானே தெரியும். இப்போ இன்னைக்கு சீமான் மாதிரி தனிச்சு நிற்கிறதுக்கு திமுக ரெடியா? இவ்வளோ தூரம் பெருசாக பேசுகிறாங்கல்ல, நாங்கள் யாரும் தெரியுமா, நாங்கள் பணம் காட்டு நிறைய சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்கிறீங்கல்ல, தனியாக நின்று ஒரு எலெக்ஷனில் நின்று காமிங்களேன். நீங்கள் தனியாக ஒரே ஒரு எலெக்ஷனில் நின்று காமிங்களேன், எவ்வளோ வாக்கு வங்கின்னு தான் பார்த்துடலாமே நம்ம. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் அவர்களுக்கு உண்டான அந்த வாக்கு வங்கிங்கிறது இருக்குது. பட் இப்போ அண்ணாமலை வந்து இந்த மாதிரி சீமான் அவர்களை வந்து பாராட்டி பேசினாலேயே அங்கே கிடைச்ச இப்போ அண்ணாமலைக்கு விழுந்த வாக்குங்கிறது அண்ணாமலை யாரா இருந்தபோது கிடைச்ச வாக்கு. தனியாக நிற்கும் போது தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அண்ணாமலை பாரதிய ஜனதாவுடைய தலைமையை ஏற்று பாரதிய ஜனதா கட்சி கூட மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்காக விழுந்தது. பாராளுமன்ற தேர்தலுங்கும் போது அது முழுக்க முழுக்க மோடி பிரதம அமைச்சராக ஆகணுங்கிறதுக்காக விழுந்த வாக்கு. அப்ப அந்த வாக்கு பூரா இன்னைக்கு அண்ணாமலை சீமானை பாராட்டிட்டாருங்கிறதுக்காக மோடி பிரதம அமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக விழுந்த வாக்கு பூரா சீமானுக்கு வருங்கிறது. அதைத்தான் நான் சொல்லுவேன். அந்த பார்வையை அப்படியே நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. இப்போ சப்போஸ் அண்ணாமலைக்கு இது நீங்கள் சொல்கிற மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து வெளியே வந்து அவர் சீமான் கூட கூட்டணி போவாரா? சப்போஸ் அவர் ஆரம்பிக்கிறாருன்னே வச்சுக்கங்க, ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போ அவர் ஆரம்பிச்சுட்டு சீமான் கூட கூட்டணி போவாரா? பாராட்டுறாருங்கிறீங்களா, சீமான் கூட கூட்டணி போவாரா? போக மாட்டார். அப்போ எப்படி சீமான அண்ணாமலை பாராட்டின உடனே அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களோ இல்லை அவருக்காக பாரதிய ஜனதாக்கு வாக்களிச்சாங்கிறது கூட ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துங்க. அவருக்காக பாரதிய ஜனதாக்கு ஆதரவு அளிச்சிங்க, அண்ணாமலை சீமான பாராட்டினதுக்காகவே இங்கே வாக்கு வங்கி வருங்கிறது அது என்னுடைய பார்வையில் புலப்படலை. அந்த மாதிரி நடக்குங்கிறது எனக்கு புலப்படலை. ஓகே சார், சமீபத்தில் காங்கிரஸ் திமுக இதே வந்து ஒரு மோதல் போயிட்டே இருந்தது. இப்போ அதை வந்து இன்னும் பெருசாக்கும் விதமாக வந்து பராசக்தின்னு ஒரு படம் வந்து உள்ளே இறங்குது. காங்கிரஸுக்கு எதிரான பல கருத்துக்களை வந்து அந்த படம் வந்து பேசுது. அதன் பின் வந்து இன்னமும் பிரச்சனை வந்து தீவிரமாகுது. காங்கிரஸோட மூத்த நிர்வாகிகள் அனைவரும் வந்து அந்த படத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, திமுகவுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இது வந்து சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறான்னு ஒரு
பழமொழி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி திமுக வந்து இது சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறது. நானும் ரொம்ப படம் போய் பார்த்தேன். நான் படம் மோசங்கிற அளவுக்குலாம் இல்லை, அதே மாதிரி ஆகா அட்டகாசமா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க போய் பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஓகே, அந்த அளவுக்கு தான் அந்த படம் இருக்கு. இந்த படம் வந்து உண்மையாலுமே உட்கார்ந்து அந்த கருத்தை சொல்ல வருது, அந்த தமிழுக்கு ஆதரவா இருக்கிறது, இந்தி எதிர்த்து போராடுறது, இல்ல தமிழர்கள் தமிழினுடைய நலன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வகையில் இந்த படத்தை பராசக்தியை பார்க்கும்போது இது நாம் தமிழருக்கு உண்டான பிரச்சார படமா மாறுற மாதிரி தான் இருக்குது. எதெல்லாம் சொல்றீங்க சார்? ஏன்னா அவங்க வந்து அந்த தமிழுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. அப்ப இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் களத்துல தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து களமாடக்கூடிய அரசியல் கட்சி யாரு? நாம் தமிழர். நாம் தமிழர். இன்னைக்கு வரைக்கும் திமுக கூட நாங்க திராவிடியன் ஸ்டாக்னு தானே சொல்றாங்க, தமிழர் ஸ்டாக்னு சொல்றீங்க நீங்க. எந்த இடத்துல வந்து நீங்க வந்து திராவிடத்தை எடுத்துட்டு தமிழர் அப்படின்னு நீங்க முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க. அப்ப அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீமான் தான் அடிக்கடி இந்த கையை அப்படின்னு பாருங்க, கடைசியில் கூட கிளைமேக்ஸ்ல வந்து அவரு சிவகார்த்திகேயன் எப்படின்னு வருவார். திடீர்னு வந்து கொஞ்சம் மூஞ்சியை மட்டும் சீமான் மாதிரி அதை பார்த்தோம்னா உடனே பார்த்தா சீமான் போட்டோ மாதிரி இருக்கும், அந்த ஷேடோ போட்டோ மாதிரி வச்சிங்கன்னா இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உண்மையாலுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்று, தமிழ்நாடு இந்த மாதிரி மட்டும் ஒரு கண்ணோட்டத்தில் ஒருத்தவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா சீமான் சொல்றது பூரா கரெக்டாக தானப்பா இருக்கு, அப்போ சீமானுக்கு வாக்களிச்சிடலாம் போல இருக்குன்னு. அதனால தான் சொன்னேன், இந்த பராசக்தி படம் திமுக சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டது. இதை பார்க்குறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து சீமான் வந்து அங்கே ஞாபகம் வருவார், சீமானுக்கு இதை ஓட்டு போடலாமேன்னு தோணும். ரெண்டாவது, இன்னொரு சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிட்டது வந்து அவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரே இன்னைக்கு சண்டை வருது. இப்போ நீங்க வந்து காங்கிரஸை வந்து ரொம்ப வெல்லிஃபை பண்ணியிருக்கீங்க, அதுல சில வரலாற்று உண்மைகளையும் சொல்லியிருக்காங்க, சில இதுல சித்தரிக்கப்பட்ட நிறைய இருக்குது அதுல. ஓகே, அது சினிமாக்காக கொஞ்சம் கரம் மசாலாலாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில முன்னோடிகள்லாம் என்ன சொல்றாங்க, இல்லை இதை வந்து நிறைய ஒரு வரலாற்று பாடம்னு எடுக்கும் போது நீங்க அதை வந்து சித்தரிக்கப்பட்டவையெல்லாம் ஏன் சேர்த்துறீங்க, அந்த மாதிரி உண்மைக்கு முரணான கருத்துக்கள் எல்லாம் ஏன் காமிக்கிறீங்க, இந்த படத்துக்கு தடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இல்லை சார், அவங்க உண்மை சம்பவத்தையே சில சித்தரிக்கப்பட்டவைன்னு போட்டாங்க, அதையும் நோட் பண்ண முடிஞ்சது. இல்லை, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ ஏதாவது ஒரு மசாலா மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதில் அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று அந்த படத்தை பார்த்து யோசிக்கிறவங்களுக்கு சரி அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா வந்து உதாரணத்துக்கு காங்கிரஸ் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்குதுங்கிறது திமுக சொல்லுது. அப்போ அந்த காங்கிரஸ் இன்னைக்கு யார் கூட இருக்குது? திமுக கூட்டணி. அப்போ இன்னைக்கு காங்கிரஸை வந்து வெறுக்கிற அளவுக்கு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா வெறுப்பாங்களா? வெறுப்பாங்க. அப்போ இதைத்தான் நான் சொன்ன சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறாங்கன்னு. அப்போ நீங்கள் எந்த 360 டிகிரியில் நீங்கள் எந்த சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த படம் திமுகவுக்கு சாதகமான படமே இல்லை. இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பக்கம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடியது, திமுகவுக்கு ஒரு பெரிய, அந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அந்த கூட்டணிக்கும் ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து இந்த பராசக்தி படம் கிளப்பி விடுங்கிறத நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போது ஆல்ரெடி கூட்டணி வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா திமுகவுக்கு சார்புடைய ஒரு நிறுவனம் தான் இதை எடுக்குது அப்படின்றப்போ முன்கூட்டியே இந்த படங்களை வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றப்போ தெரிஞ்சே தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ திமுக பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காங்கிரஸ் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்களான்னு இருக்கு. ஃபேர் அனஃப், உங்கள் பாயிண்ட் ரொம்ப நியாயமான பாயிண்ட் தான். இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து வெளியே போகிறாங்க, இன்றைக்கி விஜய் கூட அவங்க போகிறாங்க, அதனால் வந்து நம்ம இவங்களை அடிப்போன்னு எடுத்திருந்தா கூட கேள்வி என்ன வரும், இவ்வளவு நாளா காங்கிரஸ் யாருக்கிட்ட இருந்துச்சு, யார் வச்சிருந்தாங்க? சொப்பன சுந்தரி வச்சிருந்த காரை, இப்போ காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்காங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து விஜயோட அவங்க காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா கூட இந்த காங்கிரஸை இத்தனை நாளா கடந்த 25 வருஷமா யார் வச்சிருந்தீங்க? திமுக. அதே மாதிரி காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்போது அவங்க கிட்ட இப்போ 2004 14 வரைக்கும் நீங்க 7-8 மினிஸ்டர் உட்கார்ந்துருந்தது யார் ஆட்சியில் உட்கார்ந்துருந்தீங்க? காங்கிரஸ் ஆட்சியில். 2G ஊழல் எந்த ஆட்சியில இருந்து பெருசா பிரதானமா பேசப்பட்டு பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டு? காங்கிரஸ் திமுக கூட்டணி. அப்ப அந்த காங்கிரஸை இன்னைக்கு வந்து நீங்க குற்றச்சாட்டு பண்ணி கை காமிச்சு ஆஹா அப்படின்னாக்கா இது நாள் வரைக்கும் வச்சிருந்தது யாருங்கிறதுக்கு, அப்ப அதுலயும் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது தான் அது. அப்ப உடனே அப்ப இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுது, அந்த பராசக்தி எடுக்கும் போது அவங்க அந்த டைரக்டர் அம்மா பேர் என்ன, சுதா கொங்காரா. சுதா கொங்காரா வந்து சொல்ற வரைக்கும் உங்களுக்கு காங்கிரஸ் தான் இதை செஞ்சதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதை கூட சொன்னாலும் சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த படத்தை பார்த்தா நாங்களே வந்து இப்பதான் வந்து காங்கிரஸை பத்தி ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சுது, அதனால பாருங்க நாங்க வந்து உடனே விலைக்கு வச்சிட்டோம். ஏன்னா நீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1999 பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்ச ஆட்கள், அவங்க சரிஞ்சு விழுகக்கூடிய ஆட்சியை போய் முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்தினது திமுக. ஆனா இவங்க என்ன பேசுவாங்க, சங்கின்னு பேசுவாங்க. தமிழ்நாட்டினுடைய மூத்த சங்கி திமுக. அப்ப இன்னைக்கு வந்து எப்படி அதை மாத்தி பேசுறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு காங்கிரஸை பத்தியும் ஒரு
ஸ்டாண்ட் எடுப்பாங்க இல்லையா? அப்ப எப்படி சுத்தி பார்த்தீங்கனாலும் இந்த பராசக்தி வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான படமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இங்க நீங்க இன்னைக்கு டிஎம்கே விட்டு விஜய் கூட நீங்க போனீங்கன்னா அட்லீஸ்ட் கட்சியை வளர்க்கறதுக்கு உதவும், கட்சியை மீட்டுருவாக்கம் பண்றதுக்கு உதவும், புது ரத்தம் பாய்ச்ச முடியும், உங்களால புது பார்வையை உண்டாக்க முடியும், புது சிந்தனைகளை உண்டாக்க முடியும் கட்சிக்காரங்க கிட்ட. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க திமுக பலகீனமா இருக்குது. ஏன்னா தேர்தல் நம்ம நம்பர்லாம் பல நேர்காணல்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ திமுக இன்னைக்கு வந்து பலமா இல்லை, பலகீனமா இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் கூட, ஏன்னா நம்மளுடைய வாக்கை வாங்கி தான் சிறுபான்மையினர் வாக்கு வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு திமுக போறது காங்கிரஸ் தான் காரணம். அப்ப அந்த வாக்கை வச்சு நீங்க ஜெயிக்கும் போது எங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஐயா ஆர்எஸ் பாரதி வந்து சொல்றது பூரா அவங்க எல்லாமே அவங்க பிச்சை போட்டுட்டு இருக்கிற கட்சி அது. எதா இருந்தாலும் நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து காங்கிரஸ்காரங்க வந்து ரசிக்கல. இவ்வளவு நாள் வேற வழி இல்லை, மென்னு முழுங்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. இப்ப ஒரு பிடிமானம் கிடைக்குது, விஜயங்கிற வடிவில் தாவேகாங்கிற வடிவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யாரா இருந்தாலும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது மனித இயல்பு தானே. பலர்களை தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார். நன்றாஜ்.